ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஹ. வணக்கம். இந்த 2026 மார்ச் ராசி பலத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் சில விஷயம் சொல்லணும். எப்படின்னா, நிறைய பேர் உண்மையான ஜோதிடர் யாரும் சார் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்பாங்க. எப்படின்னா, நீங்க ஒரு ஜாதகம் கொடுக்கும்போது அவர் உங்க லக்னம் என்னன்னுட்டு கண்டுபிடிச்சு உங்க பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே அவர் சொல்லணும். எல்லாமே இல்லை, சில கொஞ்சம் ஒரு உங்க லைஃப்ல நடக்கிற இவெண்ட்ஸ் சொல்லி உங்க லக்னம் என்ன லக்னம் உங்களோடது அது கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். எப்படின்னா, நம்ம பர்த் டைம் எப்பவுமே சரியா இருக்காது. ரெண்டாவது நம்ம பாஸ்ட் சொல்றவருக்கு நம்ம ஃபியூச்சர் சொல்ற ஒரு அதிகமான சான்சஸ் இருக்கும். ஸோ அதை பத்தி நாமே அவர் கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது அவர் பூஜை பத்தி சொல்லும்போது, ரெமெடிஸ் பத்தி சொல்லும்போது புரஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல இருக்கிற அந்த ரெமெடிஸ் தான் சொல்லணும். எப்படின்னா, ஜபம், மந்திர ஜபம், தானங்களை பத்தி. ஸோ அது விட்டுட்டு ஜோதிடத்துல இல்லாத தோஷங்களை பத்தி, கால சர்ப்ப தோஷம், என்னென்ன தோஷங்கள் பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. நியூமராலஜி படி, டேரோட் கார்டு, இது எல்லாமே ஜோதிடம் கிடையாது. அதே மாதிரி காஸ்ட்லியான பூஜைகள் எல்லாம் நம்ம ஜோதிடத்துல இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, யாராலையும் நம்ம தலையெடுத்த மாற்ற முடியாது. ஸோ இப்போ நான் கோடீஸ்வரர் ஆகணும், நான் ஒரு பெரிய பொசிஷனுக்கு போகணும், இதெல்லாம் ஏதாவது பூஜை பண்ண நடக்குமான்னு கேட்பாங்க. அது அப்படியெல்லாம் நடக்காது. உங்க ஜாதகத்துல இருந்தா மட்டும் நடக்கும். அந்த டெஸ்டினியை நாம அக்செப்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி நாம பண்றதுக்கு அவர் நம்ம தயார் பண்ணணும். யாரு? அஸ்ட்ராலஜர். ஸோ இந்த மாதிரி நீங்க உண்மையான ஜோதிடத்தை யார் இருக்காங்களோ அவர் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்னிக்கலா ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு, இப்போ ஒரு ஜாதகம் பார்க்கறதுன்னா ஒரு ஈஸி கிடையாது, ரொம்ப டைம் வேணும். ஸோ ராசியிலேருந்து, லக்னத்திலேருந்து, பாத லக்னத்திலேருந்து, ஸோ நிறைய தசைகள் இருக்கு. சில பேருக்கு விம்சோத்திரி தசை மட்டும்தான் தெரியும். ஆனா இங்க 48 தசை பீரியட்ஸ் இருக்கு. யோகினி தசை, சர தசை நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி கைரேகையும் பார்த்து நாம ஒரு முடிவுக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி பார்க்கறதுக்கு நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க கன்சல்டேஷன் புக் பண்ணுங்க. கன்னி ராசி 2026 மார்ச் மாதத்துல இந்த கன்னி ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு நான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ராசில இருந்து சப்தம பாவத்துல சனி கிரகம் இருக்கிறதுனால இந்த சனி எல்லாமே டிலே பண்ற ஒரு கிரகம். ஸோ அது சப்தம பாவத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு இந்த கல்யாணம், திருமணம் டிலே பண்ணும். ஸோ எத்தனையோ நாள்ல நீங்க தேடிட்டு இருப்பீங்க, சம்பந்தம் கிடைச்சிருக்காது உங்களுக்கு. அந்த டைம் பீரியட்ல இன்னும் கூட டிலே ஆகிற சான்சஸ் இருக்கு. நீங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி இந்த ஸ்வயம்வர பார்வதி ஜபத்தை நீங்க புக் பண்ணுங்க பைரவி ஆஸ்ட்ரோ. நீங்க 2-3 பேர் உங்களுக்காக அந்த ஜபம் பண்ணுவாங்க. பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு சரியான டைம்ல அந்த திருமணம் நடக்கும். ஆனா ஆல்ரெடி கல்யாணம் ஆயிட்டு அவர் பிரிஞ்சிருக்கிற இந்த கப்பல்ஸ் மறுபடியும் ஒன்று கூடுற சான்சஸ், சேர்ற சான்சஸ் அதிகமாக இருக்கு. கோர்ட்ல இருக்கலாம், டிஸ்பியூட்ல இருக்கலாம், மறுபடியும் ஒன்று கூடுற சான்சஸ் இருக்கு. ஆனா 6வது வீட்டு சரியில்லை, ஷஷ்ட பாவம், கண்டிப்பா ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஜாகிரதை இருங்க. அன்வான்ட் எப்படின்னா, உங்களுக்கு தெரியாத புரியாத ஒரு உங்களுக்கு பிரச்சனை, உடம்பு பிரச்சனை வரலாம். கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், பிராணாயாமம், யோகா எல்லாமே நீங்க பண்ணணும். யூஸ்வலா இந்த லக்னத்துல இந்த ராசி பிறந்தவங்க ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க. எல்லா விஷயம் புரிஞ்சுக்கோங்க. எப்படின்னா, ஒருவேளை புதன் உங்க கன்னிராசில இருந்தா மிகப்பெரிய ஒரு இன்டெலிஜென்ஸ் கொடுக்கும் அந்த பிளானட். பத்ர யோகம்னு சொல்லுவாங்க. அவருக்கு இது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ டிஸ்பியூட் சான்சஸ் இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு, ஃபைனான்சியல் பிரச்சனை இருக்கு. ஜாகிரதை இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஒருவேளை உங்க ஜாதகத்துல நெகட்டிவ் டைம் பீரியட் நடந்துட்டு இருந்தா ரொம்ப ரொம்ப ஜாகிரதை இருக்கணும். நீங்க எப்படின்னா, கடன் பிரச்சனை அதிகமாகிற சான்சஸ். ஸோ கடன் பிரச்சனை வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான டைம் வேணும். வெயிட் பண்ணுங்க. ஆனால் இப்போ ஸோ அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்காக இன்னொரு கடன் வாங்குறது தப்பு, பண்ணாதீங்க. நிறைய டிஸ்பியூட்ஸ்கள் இருக்கு. பூர்வீக சொத்துலேருந்து கூட நீங்க டிஸ்பியூட்ஸ் வரலாம். ஜாகிரதை இருங்க. சதுர்த்த பாவத்தில் இருக்கிற கிரகங்கள் பார்த்தா ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம், வீடு கட்டுற யோகம், ப்ராப்பர்ட்டி வித்து அதுல பணம் வர்ற வாய்ப்பு கூட அதிகமாகவே இருக்கு இந்த கன்னி ராசியில பிறந்தவர். கரியருக்கு சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய சக்சஸ் இருக்கு. புதுசான ஜாப் கிடைக்கிற சான்சஸ், டிரான்ஸ்ஃபர் ஆகிற சான்சஸ், பிளேஸ் சேஞ்ச் ஆகிற சான்சஸ், பொசிஷன் மாறுற சான்சஸ் நிறைய பேருக்கு. புதுசான நல்ல சேலரி இருக்கிற, இதுக்கும் இப்ப பண்ணிட்டு இருக்கிற
ஒரு ஜாபுக்கு விட நல்ல ஜாப் கிடைக்கிற சான்சஸ் அதிகமா இருக்கு. ட்ரை பண்ணுங்க. ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. எப்படின்னா உங்களுக்கு சரியான ஒரு அந்த பொசிஷன் அந்த வேல்யூ இல்லைன்னா நீங்க உங்களுக்கு சரியான நீங்க பிளேஸ் நீங்க தேடி போகணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி யோசிங்க. நிறைய சான்சஸ் இந்த கன்னி ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. நமஸ்தே.